அல்கெமிஸ்ட் கௌகி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு சட்டப்பேரவை இந்த ஆண்டினுடைய முதல் நாள் கூடியது. முதல் நாளிலேயே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக 4வது முறையாக வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. நிறைய குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசின் மீது அவர் முன்வச்சிருக்காரு. முதல்ல இந்த சம்பவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தொடர்ந்து 4வது முறையாகவும் ஆளுநர் இப்படி செய்யறாரு அப்படின்னா அப்ப யார் மீதான தவறா இதை நம்ம பாக்குறது? ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார், ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை மீறுகிறார் அப்படிங்கறதான் தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நமக்கு திட்ட தெளிவாக விளங்குகிறது. நீங்க ஒரு அரசின் மீது விமர்சனத்தை குற்றச்சாட்டை வைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அவையில் இருக்கிறார்கள். அவங்க அதை செய்வாங்க, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய டியூட்டி, அது பாராட்டுதலுக்குரியது. ஒரு எதிர்க்கட்சி அதைத்தான் செய்யணும். அந்த விதத்துல இன்னைக்கு கூட அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்புகிறார், வெளியில பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், வெளிநடப்பு செய்கிறார். இதெல்லாம் அவருடைய டியூட்டி, அதை அவர் சரியா செய்யறார், அது வேற. ஆனால் ஆளுநருடைய வேலை என்ன? அதுவா ஆளுநருடைய வேலை? ஒரு ஆளுநருக்கு என்ன வேலை? சட்டம் என்ன சொல்கிறது? மரபு என்ன? சட்டம் என்ன? விதி என்ன சொல்லுகிறது? இப்ப நான் மரபையும் மதிக்க மாட்டேன், சட்டத்தையும் மதிக்க மாட்டேன், விதியையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எதை உணர்த்துகிறது அப்படிங்கிற கேள்வி எழுதுல. இப்ப நீங்க ஒரு ஆளுநருக்கு எது கடமை, பிரையாரிட்டி என்ன? அரசாங்கம் தயாரித்து கொடுத்துக்கக்கூடிய உரையை வாசிப்பதுதான் யாருடைய வேலை? ஆளுநருடைய வேலை. இப்ப அதைத்தானே அவர் செய்யணும். நீங்க அங்க அதை தவிர வேற எல்லா வேலையும் செய்யறாரு. நீங்க அப்ப நீங்க என்ன முடிவுல இருக்கிறீங்க? அதான் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார், பொது மேடைகளில் இந்த அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறார், பொது மேடைகளில் இந்த அரசுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கிறார். இத நீதிமன்றம் பலமுறை தலையில கூட்டி இருக்குது. இப்படி செய்யாதீங்க, இப்படி பேசாதீங்க, இப்படி நடந்து கொள்ளாதீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுதான் உங்களுடைய வேலை. இதை பலமுறை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா கேட்கறது இல்லை. அரசு அனுப்பக்கூடிய மசோதாக்களில் கையெழுத்திடுவதில்லை, கோப்புகளில் கையெழுத்திடுவதில்லை. சட்டமன்றத்துக்கு வந்தா சட்டமன்றத்தின் மரபிற்கு முரணாக வேற ஒரு டிமாண்டை உள்ள வைக்கிறது. இன்னைக்கு என்ன பிரச்சனை? தேசிய கீதத்தை முதலே பாடல்னு சொல்லிட்டு போறாரு, வெளியில போறாரு. சட்டப்பேரவை நிறைவடைகின்ற பொழுதுதான் தேசிய கீதம் பாடப்படும். இதுதான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரபு. தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து, நிறைவடைகின்ற பொழுது தேசிய கீதம். இது சாதாரண ஸ்கூல் பிரேயர்ல இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம். பிரேயர் ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து, பிரேயர் முடிவடையும் போது தேசிய கீதம். இதுதான் நம்முடைய மரபு. நம்ம அப்படிதான் வந்திருக்கிறோம். இவர் முதலே பாடுங்கிறாரு. அது ஒரு ரீசனா சொல்லிட்டு வெளியில போறாரு. நீங்க இது தேசிய கீதம் அவமதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, தேசிய கீதத்தை பாடாமல் இருந்தால் அது அவமதிப்பு. சரியா? தேசிய கீதம் பாடுகின்ற பொழுது எழுந்து நிற்கக்கூடிய அளவிலான உடல் திறன் உள்ளவர்கள், இப்போ உடல் ரீதியாக ஏதேனும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தார்கள், அவங்க நிக்க வேண்டாம். அதையும் அரசு சொல்லியிருக்கு, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி எழுந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்து எழுந்து நிற்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அது அவமரியாதை. இதெல்லாம் நீங்க சுட்டி காட்டலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லையே. தேசிய கீதம் பாட மாட்டோம்னு சொன்னாங்களா? இல்லையே. அவை நடவடிக்கைகள் நிறைவுற்று அவை நிறைவடைகின்ற பொழுது தேசிய கீதம் பாடப்படும். இந்த வெளிநடப்பு குறித்து ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு 13 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா சொன்னது, ஆளுநர் பேசும் பொழுதே மைக் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் தரப்புல முன்வைக்கிறாங்க. இது எப்படி நம்ம பாக்குறது? இல்லைங்க, எனக்கு என்னமோ இவங்க இந்த ஊடக விவாதங்கள்ல பாஜகவினர் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படித்தான் சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட அவர் ஒரு பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தான். அவர் வாயிலிருந்து வரதெல்லாம் பொய்யாதான் இருக்குது, உண்மைக்கு புறமான தகவல்களாக தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் அவர் நேரலையில பேசுகிறார். இல்ல அப்படிலாம் எதுவும் மைக் ஆஃப் பண்ணப்படலைங்கிறாரு. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது சொல்கிறார், அவர் மைக்கெல்லாம் யாரும் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவரே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சட்டப்பேரவை பொறுத்தவரை ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரே நேரத்தில் 2 மைக் வேலை செய்யாது. ஒரு மைக்க ஒரு மைக் என்ன ஆகும், மியூட்டுக்கு போகும், ஒரு மைக் தான் ஆன்ல இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா மைக்கும் ஆன்ல தான் என்ன வருது, எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்கல்ல. சோ சபாநாயகர் ஒரு கட்டத்தில் பேச எழுந்திருக்கின்ற பொழுது சபாநாயகருடைய மைக் வேலை செய்து இவருடைய மைக் மியூட்டுக்கு போகுது.
போயிருக்கலாம் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. அதே மாதிரி ஆளுநர் பேசுகின்ற பொழுது சபாநாயகர் மைக்கு என்ன செய்யாது, வேலை செய்யாது. இது அங்க இருக்கக்கூடிய நடைமுறை தான். இப்ப இந்த நடைமுறையை நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆளுநர் சபாநாயகர் பேசுகின்ற பொழுது அவருடைய மைக் வேலை செய்யல என்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு ஊடகத்தில் சட்டப்பேரவை சபாநாயகர், சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் பேச்சிலிருந்து நான் புரிந்து கொண்டது அதுதான். அப்பாவு அவர்கள் எழுகிறார் பேசுவதற்கு. அப்பாவு அவர்கள் பேசுகின்ற பொழுது இவருடைய மைக் வேலை செய்யாது. அதை திட்டமிட்டு என் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்படி திட்டமிட்டு மைக் ஆஃப் பண்ணக்கூடியவங்க எதற்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். இப்ப சபாநாயகர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். உள்ள வந்த உடனே என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க ஒவ்வொரு ஆண்டும் வாசிக்காம போயிடுறீங்க, இந்த ஆண்டாவது நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஆளுநர் உரையை நீங்க வாசிக்கணும், நாங்க உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம், நீங்க வாசிங்க, அப்படித்தானே கொடுக்குறாங்க. அதை வாசிக்கிறது என்ன சிக்கல்? அப்போ ஏற்கனவே முன்னாடியே ஒரு முன்மொழிவோட தான் தமிழ்நாடு அரசு இருந்திருக்கு இல்லையா? எப்படியோ ஆளுநர் வெளிநடப்பு செய்வாங்க, சோ எல்லா ஒரு திட்டத்தோட தான் அப்படி இல்ல. அப்படி முன்முடிவோட இருந்திருந்தாங்கன்னா நீங்க வாசிங்கன்னு அவருக்கு கோரிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. முன்முடிவோடு வந்தவர் ஆளுநர். ஏன்னு நான் சொல்றேன், இதற்கு முன்பும் இதே மாதிரி முன்முடிவோடு வந்துதான் கார்ல ஏறி அடுத்த சில நிமிடங்கள்ல ஒரு ட்வீட் அரசுக்கு எதிராக வந்துச்சு கடந்த முறை. இந்த முறை 13 கேள்விகள் மிக வேகமாக வருகிறது. அப்ப எப்படி? இப்ப இவர் போனதுக்கு அப்புறம் அச்சடிச்சிரு அப்ப யோசிச்சு இதெல்லாம் டைப் பண்ணல. நல்லா யோசிச்சுங்க. இவ்வளவுத்தையும் டைப் பண்ணணும்னா ஒரு ஆளுநர் அப்படி எடுத்தோம் தொடுத்தோம்லாம் பேசிட முடியாதுங்க. ஒரு 13 கேள்விகளை ஆளுநர் கேட்கிறாருனால என்ன அர்த்தம்? இவர் எப்ப வெளிநடப்பு செஞ்சாரு, எத்தனை மணிக்கு அந்த 13 கேள்விகள் வெளியில வந்துச்சு, அந்த டைம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவ்வளவு விரைவாக அவர் யோசிச்சு அதை அடிக்கிறாரா? அப்படி ஒரு ஆளுநர் மாளிகை பண்ணிட முடியுமா? நீங்களும் நானும் ஃபேஸ்புக்லயே ட்விட்டர்லயே டைப் பண்ணி போடுற மாதிரி கிடையாதுங்க. அதுக்கு ஒரு முறை இருக்கு, மரபு இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. அப்படிலாம் ஆளுநர் பண்ணிட மாட்டாரு. ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த செய்தி உண்மையா பொய்யா, அவர் அடிக்கிற அந்த 13 கேள்விகளும் ஏதேனும் அதுல தகவல் பிழை இருக்கிறதா, எழுத்து பிழை இருக்குதா, எல்லாம் சரி பார்த்து எல்லாம் பண்ணக்கூடியது. அப்ப நீங்க போன சில நிமிடங்கள்ல அது பதிவேற்றப்படுகிறதுனா அப்ப நீங்க முன்முடியோட வந்திருக்கிறீங்க. 13 விமர்சனங்களை அரசை நோக்கி எழுதி கொடுத்துட்டு தான் வர்றீங்க. அதானே உண்மை. ஆனா இப்போ ஆளுநர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதாரமற்ற ஒரு கூற்றை என் கையில கொடுத்திருக்காங்க, அதை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்றத ஒரு அது உங்களுடைய டியூட்டி இல்ல. அது உங்களுடைய அதை நீங்க பேசவே கூடாது. அந்த இடம் தான் பிரச்சனை, அந்த இடம் தான் சிக்கல். இந்தியா வல்லரசாயிடுச்சு, வளர்ந்து விட்டது அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குது. குடியரசுத் தலைவர் வாசிக்கிறாரு. அது வல்லரசு ஆயிடுச்சா ஆகலையா, இந்தியாவுடைய பொருளாதாரம் வீழ்ந்துச்சா எழுந்துச்சாங்கிறத கேட்கறதுக்கு ராகுல் காந்தி உள்ள இருக்கிறாரு. ராகுல் காந்தி அந்த டிஸ்பியூட் எழுப்புவாரு. அதற்கு ராகுல் காந்தி நான் சொல்றது எதிர்கட்சி தலைவருங்கிற அடிப்படையில். எதிர்கட்சிகள் அங்க இருக்குது, திமுக இருக்குது, இடதுசாரிகள் இருக்கிறார்கள், மற்ற கட்சிகள் இருக்கிறார்கள், திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது. இவங்கெல்லாம் அதை அங்கே கேட்பாங்க. இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த எதிர்கட்சிகள் பிரதமரை நோக்கி அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா குடியரசுத் தலைவரே தயாரித்து கொடுத்த ஒரே வாசிக்க மாட்டேன்ட்டாங்கன்னா என்ன ஆகும்? பிரதமர் ஆட்சியின் சார்பாக ஒன்றிய அரசு, ஒன்றிய அமைச்சரவை தயாரித்து கொடுத்த அறிக்கையை தாங்க குடியரசுத் தலைவர் வாசிக்கிறாரு. இங்க மாநில அமைச்சரவை, மாநில அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையை தாங்க ஆளுநர் வாசிப்பாரு. இதுதான் மரபு எல்லா மாநிலத்திலையும். முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நாளைக்கு குடியரசுத் தலைவர் இதே மாதிரி சொல்லிட்டாரு, என்னங்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கண்ணாமண்ணான்னு வீழ்ந்துகிட்டு இருக்கு, நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகி போச்சு, ஜிடிபி எங்கேயோ போய் நிக்குது, அதெல்லாம் பாதாளத்துக்கு போய் நிக்குது, என்ன மிஸ்டர் மோடி இதெல்லாம் வாசிக்க முடியாது அப்படின்னு சொன்னார்னா அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க பதவியை ரிசைன் பண்ணுங்கிறேன். ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு பாஜகலையோ அதிமுகலையோ போய் சேருங்க, சேர்ந்துட்டு இந்த கேள்வியை கேளுங்க. அது உங்களுடைய ரைட்ஸ் இல்லையா? நீங்க வைக்கும் போது அப்ப நீங்க ஒரு எதிர்கட்சிக்காரர் மாதிரி நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப எல்லாத்தையும் பேசுவோம். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB என்ன சொல்லுது? இந்தியாவிலே மிக அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் 5 மாநிலங்கள்ல 5 பாஜக இருக்கக்கூடிய மாநிலம் தானே. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இதெல்லாம் யார் ஆள்ற மாநிலம்? மகாராஷ்டிரா, பீகார், குஜராத்னு பட்டியல் போட்டீங்கன்னா இதுதான் டாப்ல இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக எதுவும் நடக்கல இல்ல சார். அப்படி இல்ல சார்.
இத 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 வந்து ஆளுநர் சுட்டி காட்டுவாரா? நான் கேட்கறது இங்க எதுவுமே நடக்கலையா அப்படி அந்த ஒப்பீட்டுக்குள்ள போல. 10 மார்க் வாங்கிய மாணவன் அல்லது முட்டை மார்க் வாங்கிய மாணவன் 90 மார்க் வாங்கிய மாணவனை பார்த்து நீ 100 வாங்கல அப்படின்னு நம்ம கேக்குறாப்ல. ஏன் 100 வாங்கல, நீ 100 மதிப்பெண் ஏன் வாங்கல அப்படின்னு. இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? அவரு கேட்கிற கேள்வி நியாயம் தானே. இவர் 90 மார்க் தானே வாங்கியிருக்கிறாரு, இவர் 95 மார்க் தானே வாங்கியிருக்கிறாரு, 5 மார்க் வாங்கலைங்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கரெக்டு. கேட்கிற பையன் யாரு அப்படின்னு தெரியும் பார்த்தா அவன் முட்டை மார்க் வாங்கின மாணவன். அந்த மாதிரி இங்க கேட்பது யார் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த வன்முறை காடாக வட இந்தியாவை மாற்றி வைத்திருக்கக்கூடிய பாஜக RSS குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய RN ரவி இதை கேட்கும் போதுதான் எங்களுக்கு வந்து இதுல உள்நோக்கம் இருக்கிறது, இதற்கு வந்து ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது, அரசியல் நோக்கு இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஏன் ஆளுநர் மீது வைக்கிறோம்னா இதனாலதான். நீங்க நான் என்ன சொல்றேன், இங்க அரசு ஊழியர்களை பற்றி பேசுகிறார். இந்தியாவில முதல் முறையாக ராணுவ வீரர்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில பிரைவேட் மாதிரி ஆக்குனது யாரு? அக்னிபாத் திட்டம்னு கொண்டு வந்தது யாரு? வட இந்தியா பற்றி எரிந்ததா இல்லையா? ஆளுநர் அதை பத்தி பேசுவாரா? இப்ப பேச போறாரா? இல்லைன்னா வாங்க உட்கார்ந்து அதை பத்தி ஒரு டிபேட் பண்ணுவோம். ஆளுநர் வரட்டும், ஒரு விவாதம் செய்வோம், அறிவார்ந்த தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகளை அழைப்போம். நீங்களும் வாங்க, ஆளுநர் RN ரவி வரட்டும், உட்கார்ந்து விவாதிப்போம். கேட்கறது எல்லாமே எதிர்கட்சிகளுடைய வேலை அப்படின்றது நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல வந்திருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அமைச்சர் TRP ராஜா வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு. இந்த மாதிரியான பதில்கள் மட்டும் வந்து சரியானதா? தமிழ்நாட்டினுடைய முதலீடுகளை குறித்து ஒன்றிய அரசு பல டேட்டா கொடுத்துருக்கு, தமிழ்நாடு அரசு கொடுக்க விட்டுருங்க. நான் கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்றேங்க, நான் புள்ளி வரவெல்லாம் பேச விடுமாங்க, யதார்த்தமா நான் பேசுறேன். இப்ப வின்ஃபாஸ்ட்னு ஒரு தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? தூத்துக்குடிக்கு வந்துச்சா? அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை தொடங்கிடுச்சா? கார் வெளியில வந்துருச்சா? அங்கிருந்து எப்போ வந்துச்சு? இப்ப தமிழ்நாட்டினுடைய தொழில் உற்பத்தி எதுவுமே நடக்காமத்தான் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக வந்துச்சா? இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பொருளாதாரத்தில் முதல் மாநிலம். இன்னைக்கு ஒரு தொழிலும் நடக்கல, தொழில் முதலீடுகளே வரல அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்தா இது எப்படி நடக்கும்? இல்ல, வர முதலீடுகளே அண்டை மாநிலத்துக்கு போகுதுன்றதான ஒரு குற்றச்சாட்டு. அதாங்க, அது உண்மையா இருந்தா எப்படி தமிழ்நாடு, இப்போ எனக்கு புரியவே இல்லைங்க, வர்ற முதலீடுலாம் அண்டை மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னா அண்டை மாநிலம் தானே முதலிடத்துல இருக்கணும். நான் லாஜிக்கா கேக்குறேனா இல்லையா? அப்புறம் எப்படி தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்குது? அப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டு என்ன செய்றாங்க? ஒரு பொய்யை பரப்புறாங்க. இதே நம்ம எப்படி எடுத்துக்க கூடாது, தமிழ்நாடு இவ்வளவு பொட்டன்ஷியலா இருந்தும் நம்ம மாநிலத்துக்கு வராம பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ போகுதுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இல்ல, நான் போவே இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எந்த நிறுவனம் பேரை சொல்லட்டும், ஒரு 10 நிறுவனத்தை அடுக்கட்டும். சில நிறுவனங்களை திட்டமிட்டு பாஜக அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு செல்வதை தடுத்து குஜராத்துக்கு எடுத்துட்டு போறாருங்கிற விமர்சனம் இருக்கு. நீங்க குஜராத்லதான் நீங்க வந்து தொழில் தொடங்கணும்னு சொல்றாரு. ஒன்றிய அரசு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குது, அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு நிறுவனம் வருது. இப்ப சமீபத்துல ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய BMW நிறுவனத்தினுடைய ஒரு செயல் அதிகாரி, உயர் அதிகாரி சமீபத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் பேசினார், நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல என்ன சொன்னாரு? சீனாவோடு போட்டி போட்டு தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அவர் சொன்னாரு. என்னவா இருக்குது, எப்படி, ஏன் நாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றோம், ஏன் தமிழ்நாட்டை முதலீடு தொடங்குறதுக்கு எங்களுக்கு விருப்பமா இருக்கிறோங்கிறத ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய அதிகாரி சொன்னாரு. அப்ப இதுல யார் சொல்றதை நான் எடுத்துக்கிறது? எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு. கடந்த அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டுகளினுடைய வெள்ளை அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க, அடுத்த நாள் முதலமைச்சர் தர்றாரா இல்லையான்னு பாப்போம். வெள்ளை அறிக்கை அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களும் கொடுக்க மாட்டாங்களா? இல்ல, எங்களுக்கு அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்க, கைப்புண்ணுக்கு எவருக்கு கண்ணாடின்னு கேட்கிறேன். நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட்டு இறங்குகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்ன? தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்ன சார்? மைனஸ்ல இருந்துச்சு.
எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட்டு இறங்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் ஜிடிபி மைனஸ். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன? 11.19 விழுக்காடுகள். ஜிஎஸ்டிபி 16 விழுக்காடு. யார் சொல்றது? செந்தில்வேலா? திமுகவா? ஸ்டாலினா? உதயநிதியா? இல்லையே. ஒன்றிய அரசு தானே கொடுக்குது இந்த டேட்டாவை. அப்ப ஒன்றிய அரசு கொடுக்குற டேட்டாலேயே நீங்க வந்து முரண்படுறீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு போய் சொல்லுதுன்னு சொல்ல போறாரு ஆளுநர் எடப்பாடி பழனிசாமியும். இன்னொன்னு, இப்ப இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில பேசும்பொழுது ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லாததுன்னு தான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கு, இருந்தாலும் நாங்க ஆளுநருக்கான உரிய மரியாதையை நாங்க கொடுக்கிறோம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில பேசும்பொழுது ஆளுநர் வந்து அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. எப்படி நம்ம பாக்குறது? ஆமா, தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டுல சிக்கலா இருக்குது, அவதூறு தானே பரப்புறாரு. வெளி மாநிலத்திற்கு இங்க பாதுகாப்பு இல்லைங்கிறாரு. உண்மையாது? வெளி மாநிலத்தில் அத்தனை பேரும் பேட்டி கொடுத்தாங்க, நாங்க இங்க நல்லா தான் இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கோம்னு. எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துச்சு, எல்லா சமூக ஊடகங்களையும் வந்துச்சு. பாதுகாப்பு இல்லைன்னா வெளி மாநிலத்திற்கு வேலைக்கு வருவாங்களா? அப்ப இது அவதூறு பரப்புறது இல்லையா? நான் திருப்பி ரொம்ப கவனமா சொல்றேன், ஒரு குற்றம் கூட நடக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சார். நாளைக்கு நீங்க யாரு முதலமைச்சரா இருந்தாலும் என்ன நடக்கும்? குற்றங்கள் நடக்கும். ஆனா குற்றங்களினுடைய கடந்த ஆட்சி காலத்துல எவ்வளவு குற்றம் நடந்துச்சு, இப்ப எவ்வளவு நடந்துச்சு, கடந்த ஆட்சி காலத்துல கன்விக்ஷன் ரேட் என்ன, இப்ப என்ன, குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கதா தடுக்கப்பட்டிருக்கதா அப்படிங்கிற டேட்டால இருந்து எடுத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் இவர் சொல்றாருல பெண்களால் நடமாடவே அப்படியா இருக்குது? எவ்வளவு அக்கிரமம் இது, எவ்வளவு அநியாயம். மணிப்பூர்ல பாஜக இவ்வளவு அட்டூழியத்தை செய்துவிட்டு அந்த பாஜகவின் ஊதுகுழலாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டை பத்தி கேள்வி கேட்கும் போது தமிழ்நாட்டுக்கு கோபமா வராதா? தமிழ்நாடு வந்து கல்வியில ஒண்ணுமே இல்லை, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அறிவே இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு. அது உண்மையா? நீங்க ஏத்துக்க போறீங்களா? தமிழ்நாட்டுல கல்வி அறிவே இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து படிச்சு இவ்வளவு சார் இஸ்ரோவுக்கு வரிசையா இஸ்ரோவுக்கு வந்து இஸ்ரோ தலைவர்களை கொடுத்து கொண்டிருப்பது எந்த ஸ்டேட்டு? தமிழ்நாடு. நீங்க குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேச இருந்து எத்தனை பேரை கொடுத்தீங்க? கொடுங்க. அப்துல் கலாம் என்ற ஆகப்பெரிய அறிஞர் தமிழ்நாட்டிலிருந்து வந்தார். தமிழ்நாடு தான் சார் நீங்க வந்து உங்களுக்கு தொழிலா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், தமிழ்நாடு தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய மெடிக்கல் கேபிட்டல். மெடிக்கல் டூரிசம் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து வர்றாங்க, பல மாநிலங்கள்ல இருந்து, பல வெளிநாடுகள்ல இருந்து. அப்ப படித்து கல்வி அறிவு பெற்ற ஒரு மாநிலத்தை பார்த்து தமிழ்நாட்டுல யாருக்குமே படிப்பு இல்லை, போதிய கல்வி அறிவு இல்லை, எழுத படிக்க தெரியல, ஒழுங்கா எழுத தெரியல, படிக்க தெரியல இப்படின்னு ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்ட பொழுது நம்ம இங்கிருந்து என்ன சொல்றோம்? சார் கையெழுத்து கூட போட தெரியாம கை நாட்டாக வறுமைக்காக வட இந்தியாவிலிருந்து இங்கே வேலைக்கு வருகிறார்கள், இன்க்ளூடிங் இதே ஆளுநருடைய பீகார் ஸ்டேட் என்ன லட்சத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னா உடனே வட இந்தியர்களை கொச்சப்படுத்தி விட்டீர்கள் கிளம்புறது. எனக்கு புரியவே இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு தமிழர்களை கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே, நாங்க வட இந்தியர்களை கொச்சப்படுத்தல. திருப்பி சொல்றேன், 10 மார்க் வாங்குற நீ என்னைய பார்த்து நல்லா படிப்பா, என்னைய மாதிரி நல்லா படி, அப்படி நல்லா படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, என்னைய மாதிரி நல்லா படின்னு சொல்லும் போதுதான் கோவம் வருது. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்றது என்னன்னா, ஆளுநர் அவர்கள் உண்மையை தான் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டே வந்து ஆளுநருக்கு எதிராக தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்க முயற்சி செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். செம்புளப்பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிம்பாங்க சங்க இலக்கிய பாடல். அந்த மாதிரி பாஜகவோடு இரண்டரை கலந்து விட்ட எடப்பாடி பழனிசாமியிடம் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? கடந்த காலங்களில் இதே ஆளுநருக்கு எதிராக எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை அம்மையார் மறைந்த முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவங்க வச்சிருக்கிறாங்க. சென்னாரெட்டியை அதிமுக என்னவெல்லாம் சென்னாரெட்டிக்கு எதிராக போராட்டம் நடத்திச்சுங்கிறது கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அதிமுக காரங்களுக்கு. சென்னாரெட்டியின் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்னாவது யாருக்காவது தெரியுமா? அதை நாங்க சொல்ல விரும்பல. அதிமுகவும் திராவிட கட்சி தானே, அந்த திராவிட லெகசில இருந்து வரக்கூடிய எடப்பாடி அவர்கள் இப்படி பேசுவாங்க. அது அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க உங்களுக்கு. அவர் அப்படித்தானே பேசுறாரு எடப்பாடி. மாநில உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்தவர்கிட்ட போய் நீங்க மாநில சுயாட்சி மாநில உரிமை பத்தி பேசுனீங்கன்னா ஆளுநரினுடைய அந்த கருத்துல வந்து எந்த கருத்தும் கூற முடியாது, ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கருத்தை வந்து செஞ்சிருக்க கூடாதுன்றது சொல்றாரு சார். எடப்பாடிட்ட நீங்க வேற என்ன சார் எதிர்பார்த்தீங்க? எடப்பாடி வீரத்தோடு தீரத்தோடு எழுந்து நின்று, ஆம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் 1000 சண்டைகள் இருக்கலாம், ஆனால் மாநில சுயாட்சி என்பதுதான் எங்களுடைய உயிர் நாடி,
அண்ணாவின் பெயரில் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அண்ணாதான் கேட்டார், நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் ஏன் என்று கேட்டார். அப்படியா பேசப்படுறாரு? அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஸ்டாலின் தான், அவர் சொல்றது என்னன்னா ஸ்டாலின் தான் மரபை மீறினார் அப்படின்றது தான் அவருடைய ஓவரால் இதுவா இருக்கு. என்னன்னு சொல்லுது? என்ன மரபை மீறினான்னு சொல்றது சொல்லுங்க. என்ன மரபை மீறினார்? ஆளுநரினுடைய கருத்துக்கு எதிராக ஆளுநருடைய கருத்தை மீறி நம்ம எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்றது. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. என்ன இது? என்ன அம்பா பூச்சி இது சார்? ஆளுநரை விடுங்க, ஆண்டவனே வந்து இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொன்னது சார் தமிழ் சமூகம். நீங்க என்ன ஆளுநருக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதுங்கிறீங்க? நீரே முக்கண் முதல்வனாயினும் ஆகுக, உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரனுடைய வாரிசுகள் கடவுளே இறங்கி வந்து நெற்றிக்கண்ணை திறந்து சுட்டாலும் அஞ்ச மாட்டேன்னு சொல்றவங்க, நீங்க ஆளுநர் சொன்னோன்னு ஏன் கேட்டுக்கணும்? என்ன புரியவே இல்லை எனக்கு. அது அந்த பொறுப்போட நடக்கணும்ல, அந்த பொறுப்பு உங்களுக்கு தானே இருக்கணும். இருக்குதா? இதுவரைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு, எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நீங்க வந்து வீசி போட்டீங்களா? என்னவா இருக்குது? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை வந்து எப்படி வச்சிருக்கு நீங்க? மாநில அரசு போராடிக்கிட்டு இருக்குது. ஆளுநர் என்ன பண்றாரு? அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளா பேசியிருப்பாரா, கேட்டிருப்பாரா? ஓகே, இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஆளுநரினுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது குறிப்பா இந்த 2026 இந்த ஆட்சியினுடைய இறுதியான சட்டப்பேரவையா இருக்கு. சோ அரசியல் ரீதியாக இது எதை நோக்கி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், சிஎம் சொன்னதுதான், இந்த ஆளுநரை மட்டும் மாத்திராதீங்க, எலெக்ஷன் வரைக்கும் இவரே இங்க வச்சுக்கோங்க, அதான் வந்து எங்களுக்கு நல்லதுன்னு சிஎம் வந்து திமுக சொன்னார், திமுகவிற்கு நல்லது என்று சொன்னார். நானும் அதே தான் சொல்றேன். இவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். மக்கள் வந்து கட்டும் கோபத்துல இருக்காங்க இந்த ஆளுநரின் மீது. இந்த பாஜக என்னெல்லாம் அட்டுழியம் செய்கிறது, அதிகாரத்தை வந்து எப்படிலாம் வந்து பாஜக வந்து என்ன சொல்றது தவறாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து வச்சிருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் தக்க பாடத்தை அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் தருவார்கள் என்பதை உறுதியா நம்பலாம். எடப்பாடி பழனிசாமி மாதிரி பாஜக நீட் நடந்ததெல்லாம் கையெழுத்து போட்டு பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டக்கூடியவர் அல்ல மு.க. ஸ்டாலின். அவர் எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதையும் மீண்டும் உறக்க சொல்லியிருக்கிறது இந்த நிகழ்வு. எனவே தேர்தல் அரசியலில் இது நிச்சயம் எதிரொலிக்கும், அது திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்லுவேன். நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.